ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹீரோ போய் இந்த இடத்துல செத்து கிடக்கிற எல்லா ஐஸ்பிஎஸோட ஷேடோவையும் தன்னோட ஆர்மியில இணைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ டஞ்சனுக்கு வெளியில கிட்டத்தட்ட அவங்க போய் 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 நாளாச்சும் ஆயிருக்கும். அதுவும் என் கணிப்பின் படி ரெட் கேட் அப்படி இல்ல அப்படி பேக்கியும் சொல்ல ஹாடடா இப்போதைக்கு பார்த்தா சஞ்சின் பையன் செத்துட்டு இருப்பான் போலயே, அப்ப எல்லாம் என் டைம் வேஸ்ட் தான் போல அப்படின்னு நம்ம டாங்ஸவும் போகலாம் பார்க்க. ஒரு நிமிஷம், சஞ்சின் போ ஒன்னும் ஒயிட் டக்கர் கேல்ல சேர்ந்தவன் இல்லல, அப்ப எதுக்காக உங்களோட ஸ்ட்ரைக் டைம்ல அவனை சேர்த்திருக்கீங்களா? இப்போ அவரோட நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது ஸ்ரீரங் ரைட்ல அவர் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு தான் அவரை நாங்க போட்டோம். ஆள் குறையுதுன்னு தான், அவ்வளவுதானா அப்படின்னு அவன் கிளம்பலாம் பார்க்க. பாடியும் அப்ப அந்த மேனேஜரோட கழுத்தை வந்து டாங்ஸவும் பிடிக்க. இதெல்லாம் ஒரு காரணமாடா என் கிட்ட சொல்லி இருக்கீங்க. அப்ப இந்த சமயம் பார்த்து அவனை உள்ள வச்சு நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சுட்டீங்களா? இது மட்டும் இன்னொரு முறை நடந்து உன்னோட நிலம் அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் பேக்கியவும் இவன் கையை பிடிச்சிட்டு உன் கையாடுறா டாங்ஸோ, நீ யாரா எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு? இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீ எஸ் ரேங்க்ல உயர்ந்தாலும் இருக்கலாம், நான் திரும்ப சொல்ல மாட்டேன் டாங்ஸோ. அடடா இவங்க 2 பேரும் சண்டையை நிறுத்தணும், இல்லைன்னா பெரிய அழிவுகள் ஏற்படும். எஸ் ரேங்க் இடையில சண்டையா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொடுத்த அந்த இடமே வெடிச்சு செதறது. அதுக்கப்புறம் இப்ப இந்த இடத்துல ஆஹா ரொம்ப கோல்டு இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட ஆர்மர் எல்லாம் வச்சுக்கின்னு அதை கூட சண்டை போட முடியாது போலயே அப்படின்னு பயந்துக்குன்னு இந்த ஐஸ்பியர் எல்லாம் செத்து இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். அதெல்லாம் ஹீரோ இப்ப இருக்கிற இடத்துக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க எல்லாருமே ரொம்ப லோவர் ரேங்க்ல இருக்கவங்க, எப்படி இதெல்லாம் கொண்டு இருப்பாங்க? இல்ல யார் கொண்டு இருப்பாங்க? இதை கண்டிப்பா ஹீரோ எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருக்காது. ஒருவேளை இந்த இடத்துக்கு ஐஸ்லேயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்களோ. அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்த விட்டு பயந்து வர்றான். இன்னொரு பக்கம் ஓஜின்வோ அவன் வேற லெவலுங்க. 2 எஸ் ரேங்கரோட அட்டாக்ஸுமே நடுவுல போயிட்டு நின்று இருக்கான். சரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுதான் போதும், இந்த நிமிஷத்துல தயவு செஞ்சு ஒத்துமையா வாச்சிருங்க, ஏன்னா நம்மளுடைய ஆட்கள் உள்ள மாட்டின்னு இருக்காங்க. எவன் சொன்னது கேட்டு கவனம் விட்டுறாங்க. ஹண்டர் ஜாங்ஸோ இருந்தாலும் அவங்களோட லட்சியமான அந்த ஒரு அண்டரை கொல்லணுன்றது சரியான விஷயமா இருந்தாலும் அவன் ரீஎவல்யூட்டட் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு நடந்திருக்கு. எங்களோட சர்வேலன்ஸ் டீம் தான் அதை கணிச்சிருக்கோம். அதனால நீங்க அவன் மேல சந்தேகப்படுத்த நிறுத்துங்க. அவன் ஒண்ணு கொண்டு இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இப்போ போயிருக்கிற இந்த டஞ்சன் உள்ள இருக்கிற மேஜிக் பீசஸ் எல்லாமே அவனை கொண்டு இருக்கும். ஓ அப்பனா பப்ளிக் கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை தான் சொல்ல போறீங்களா? அப்ப என்னோட தம்பியை கொண்டு உண்மையான யாரு? அந்த யோஜினா. நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஹண்டர் சங்கு வந்து உங்க தம்பியை கொண்டு இருப்பான்னு? ஏன்னா எனக்கு தெரியாது, ஆனா என்னோட கணிப்பின் படி அவன் தான் இருக்கணும்னு தோணுது. கண்டிப்பா இருந்தாலும் நான் அவனை கொல்லுவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜ்ல ஒரு விஷயம் வரதை பார்த்துட்டு அவன் உண்மையிலே லக்கியான பர்சன் தான் அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்பும் போது மேனேஜர் மிஸ்டர் யோனோ, இவருக்கு உண்மையிலேயே மிஸ்டர் சங்கோடைய பவர் என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அவர் மட்டும் இந்த இடத்துல இப்ப இருந்ததுன்னு கண்டிப்பா இவர் உயிரோட திரும்ப போயிருக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்கள ஒன்ன கூடி சாப்பிட்டு இருக்கிறத இந்த டேங்க் தூரத்தை வந்து பாக்குறான். என்ன இது வீக்கான ஆளுங்களாம் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இந்த இடத்துல இருக்காங்க? நாங்க அங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எப்படி இவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவன் சைக்கோ மாதிரி மாறுறான் கொஞ்சம் கொஞ்சமா. ஏய் இது ஹண்டர் கிம் தானே? என்னோட என்டையர் ஸ்ட்ரைக் டீம் இப்போ கொல்லப்பட்டு அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க, நான் மட்டும் தான் இந்த உயிரோட வந்திருக்கேன், நீங்க என்னடா இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கோவத்தோட இவங்க அட்டாக் பண்ணலான்னு வரான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டுடுச்சுங்க. நீ எப்படி இப்படி இருக்கலாம்? கண்டிப்பா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். இவ்வளவு நான் கொல்றேன், அதே மாதிரி அவன் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியா அவனை கொல்றான் அப்படின்னு அவனும் இவங்களை கொல்லணும்னு வர ஹீரோ தானே வந்து தடுத்துறான். டேய் ஓவரா பேசிட்டு நீங்க தானே பாஸ் அட்டாக் பண்றேன்னு போனீங்க, உங்க மேல தானே அது தப்பு. அதுவும் இல்லாம எங்களை இந்த கார்ல தனியா விட்டுட்டு மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்ட விட்டு போனது உங்க தப்பு. கேப்டன் அவனெல்லாம் கண்டுக்காதீங்க,